வணக்கம் அன்பு தமிழ் உறவுகளே. நாம் இன்று உங்களோட பார்க்க இருப்பது இடைத்தேர்தலுக்கான ஓர் வேட்பாளரை சந்திக்க இருக்கின்றோம். அதாவது மார்க்கம் நகராட்சி சபைக்கான இடைத்தேர்தல் 29ஆம் தேதி செப்டம்பர் மாதம் நடைபெற இருக்கின்றது. அது பற்றிய ஒரு கலந்துரையாடலோடு தான் உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். எமது தமிழர்களாக நீண்ட காலமாக டொரண்டோவிலே பயணித்துக் கொண்டிருப்பவரும் மற்றும் பொறியியல் துறையில், அதாவது சிவில் என்ஜினியராக தன்னுடைய பணியினை ஆற்றி வருகின்றவருமாக, வீடு விற்பனை துறையிலும் அவர் நீண்ட காலமாக பயணித்து மக்களோடு மக்களாக பயணிக்கின்ற உங்கள் கிள்ளி சில்லையா அவர்களைத்தான் சந்திக்கின்றோம். இவர் மார்க்கம் தமிழ் அசோசியேஷனின் தலைவராகவும் மற்றும் ஈழத்து அன்புநறை கழகத்தோடும் கைகோர்த்து மக்களுடைய பணிக்காகவும் அவர் தூய பணியில் ஈடுபட்டு வருகின்றவர். இவர் நீண்ட காலமாக மக்களுக்கான தன்னாலான சேவைகளை வழங்கிக் கொண்டிருப்பதோடு நட்புறவாகவும் உங்களுடன் பயணித்து வருகின்றார். அவரைத்தான் நாங்கள் இன்று இந்த இடைத்தேர்தல் வேட்பாளராக சந்திக்கின்றோம். வணக்கம் கிள்ளி செல்லையா. வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நலமுடன் இருக்கிறோம். நீங்கள்? நாங்கள் நலமே இருக்கிறோம். வணக்கம் உறவுகளே, எப்படி இருக்கிறீர்கள்? நீங்கள் வார்டு 7 தேர்தல் பிரச்சாரத்தில் நீங்கள் இறங்கியிருக்கிறீர்கள். உங்களுடைய தேர்தல் பற்றி எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கட்டாயமாக. இது இந்த தேர்தல் இதற்கு முன்னதாக இந்த வார்டு 7 பகுதியிலே கவுன்சிலராக இருந்த ஜொனிட்டா நேத்தன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக பிக்கரிங் தொகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டதனால் ஏற்பட்ட இந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்காக நடைபெறும் தேர்தல் ஒன்று. இந்த தேர்தலிலே இதற்கு முன்பாக இதே தொகுதியிலே 2018ஆம் ஆண்டும் நான் போட்டியிட்டிருந்தேன். தொடர்ந்து 2022 நடைபெற்ற தேர்தலில் நான் போட்டியிடவில்லை. அவர் ஜோனிகா நேதன் போட்டியிட்டிருந்தார். அவருக்கு நாங்கள் எங்களோட ஆதரவை தெரிவித்திருந்தோம். அதை தொடர்ந்து அவர் மூலமாக ஏற்பட்ட இந்த வெற்றிடத்திற்காக நான் போட்டியிடுகிறேன். அதாவது நடைபெற போகின்ற மார்க்கம் நகராட்சி சபைக்கான இடைத்தேர்தலில் நீங்கள் போட்டியிடுகிறீர்கள். உங்களுடைய இந்த வேட்புமனு தாக்கல் போது மக்கள் பேராதரவு தந்திருந்தார்கள். அதிலே உங்களுடைய தேர்வு நிச்சயம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய வாய்ப்பு வசதிகள் நிறைய அதிகமாக காணப்படுகின்றது. இது ஒரு தமிழர் செறிந்து வாழக்கூடிய ஒரு தொகுதியாகவும் இருக்கின்றது. எனவே நீங்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் மக்களுடன் எப்படி மக்களுக்கான சேவைகளை முன்னெடுப்பீர்கள் என்பதை மிக சுருக்கமாக எங்களுடன் பயிர்கிறது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, நான் இந்த தொகுதியிலேயே வசிப்பதனால், மக்களோடு மக்களாக நான் இருப்பதனால், இந்த மக்களுக்கு என்ன பிரச்சனை அவர்கள் சந்திக்கிறார்களோ அதே பிரச்சனைகளைத்தான் நானும் சந்திக்கின்றேன் என்ற வகையிலே நான் இந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது வீடு வீடாக நாங்கள் மக்களை நான் சந்திக்கும் போதும் கிடைக்கின்ற தகவல்களை வைத்து அவர்கள் ஒரு வீதி போக்குவரத்து நெரிசல்களை எதிர்பார்க்கிறார்கள், வேக அதிகரிப்பு பிரச்சனைகளை சந்திக்கின்றார்கள், முதியவர்கள் தங்களுக்குரிய சந்தோஷமாக செலவழிக்க வேண்டிய நேரங்கள், ஒதுக்கக்கூடிய இடங்கள் பற்றாக்குறையாக தவிக்கின்றார்கள், சமூக பாதுகாப்பு கொஞ்சம் குறைவாக இருப்பதாக உணர்கிறார்கள். அதைவிட அபிவிருத்தி திட்டங்கள் சற்று கூடுதலாக இருப்பதாகவும் அவர்கள் உணர்கிறார்கள். இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு, அதை விட முக்கியமாக எங்களோட வீட்டு வரி ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கொஞ்சம் கூடுமா என்று சொல்லி ஒரு பிரச்சனையும் இருக்கின்றது. இவைகள் தான் எனது முக்கியமான கருத்துக்களாக நான் தெரிவு செய்யப்பட்டாலோ எனக்கு முக்கிய பிரச்சனைகளாக இருக்கும். ஆம் நேயர்களே, உங்களுக்கு நன்கு தெரிந்தபடி என்றால் வார்டு 7 இடைத்தேர்தல் ஒன்று இடம்பெற இருக்கின்றது. மார்க்கம் நகராட்சி சபைக்கான இந்த இடைத்தேர்தலில் கிள்ளி செல்லையா அவர்கள் போட்டியிடுகின்றார். இவருடைய எதிர்பார்ப்பு உங்களுடைய ஆதரவை. ஆனால் இதில் நாங்கள் ஒன்றை சிந்திக்க வேண்டும். தமிழர்களாக நாங்கள் ஒன்றுபட்டால்தான் எங்களுடைய தமிழ் பிரதிநிதித்துவத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். அப்படி நாங்கள் அதை உணர்ந்து செயற்படாவிட்டால் நிச்சயம் நாங்கள் ஒரு தமிழனுடைய ஒரு பிரதிநிதித்துவத்தை நாங்கள் இழக்க நேரிடும். எனவே நீங்கள் சிந்தித்து செயலாற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தம் இன்று தேவையாக இருக்கின்றது. நாம் பலதை இழந்திருக்கின்றோம். இன்று நாங்கள் புலம்பெயர் தேசத்திலே எங்களுக்கான ஒரு அடையாளத்தை நாங்கள் தக்க வைத்துக் கொள்வதாக இருந்தால் அரசியல் ரீதியான பயணத்தையும் நாங்கள் துரிதப்படுத்த வேண்டியிருக்கின்றது. அந்த வகையில் மார்க்கம் நகர சபை தேர்தலுக்கான இடைத்தேர்தலுக்கான போட்டியாளராக உங்கள் முன்னிலையில் நிற்பவர் கிள்ளி செல்லையா அவர்கள். இவர் பொது நோக்கம், பொதுமக்கள் என்று எல்லோரிடமும் இலகுவாக சமமாக பழகக்கூடியவர். கிள்ளி வளவன் அவர்களே, உங்களை கிள்ளி வளவன் என்றும் அழைப்பார்கள். ஆம், நீங்கள் மக்களோடு இந்த வார்டு 7 உங்களுக்கான ஆதரவை நீங்கள் தாராளமாக எங்கள் ஊடகம் வாயிலாக நீங்கள் கேட்கலாம்.
இந்த தொகுதியிலே நான் தொடர்ந்து வசித்து வருவதனால் நான் ஏற்கனவே சிட்டியின் சப் கமிட்டிகளில் இருந்திருக்கின்றேன். அதுபோல் ரேட்பேயர்ஸ் அசோசியேஷனில் இருந்திருக்கின்றேன். அதுபோல் முதியவர்கள், இளைஞர்கள் அவர்களுக்கான கழகங்கள் அதுகளில் நாங்கள் பங்கு பற்றி இருந்து அந்த அனுபவங்கள். அது மட்டுமல்லாது நான் உண்மையாக நான் ஒரு சிவில் இன்ஜினியர் மற்றும் ரியல் எஸ்டேட் துறையிலே தல 20 வருடங்களுக்கு மேலாக பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். ஆகவே இது வெற்றினூடாக நான் பெற்ற அனுபவங்கள் அதை விட 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலே நான் பெற்ற வாக்குகள் மக்கள் எனக்கு தந்த ஆதரவை காட்டுகின்றது. நான் என்னை விட அந்த தேர்தலில் வென்றவர் எடுத்த வாக்குகள் 3000 தான். 1000 வாக்குகள் வித்தியாசத்திலே தான் நாங்கள் தோல்வி அடைத்தோம். அந்த மக்கள் தந்த ஆதரவு என்னை மீண்டும் மீண்டும் புறப்படுத்தி என்னை மீண்டும் இந்த தேர்தலில் நிற்கிறதுக்குரிய ஒரு ஆக்கப்பூர்வமான ஊக்கமாக அமைந்தது. அந்த வாக்கு வங்கியுடன் நான் எனக்கு இன்னும் தேவையான வாக்குகள் மக்களிடமிருந்து கிடைக்கும் என்று நம்புகின்றேன். நாங்கள் 2018 நடந்த தேர்தலில் பங்கு பெற்றி 22ஆம் ஆண்டு தமிழர் ஒற்றுமைக்காக தமிழர் வாக்குகள் சிதறடிக்க கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் போட்டியிடவில்லை. ஜொனிட்டா நேதனுக்கு உடன் சேர்ந்து அவர்களுக்காக தேர்தல் பரப்புரைகளை செய்து அவர்களை வெல்ல வைத்திருந்தோம். அந்த நம்பிக்கையிலே மக்கள் மீண்டும் ஒற்றுமையாக எங்களுக்கு வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதைவிட தமிழர்கள் பலர் போட்டியிடுவது தமிழர்களுடைய வளர்ச்சியை காட்டுகின்றது. அதை நாங்கள் வரவேற்க வேண்டும். அதே இடத்தில் அவர்கள் சிந்தித்தும் செயல்பட வேண்டும். அதைத்தான் யாரை நாங்கள் தேர்வு செய்ய வேண்டும், யாரை இந்த களத்தில் இறக்க வேண்டும் என்பதை மக்களும் தீர்மானிக்க வேண்டும். மக்களும் சரியான ஒரு நேர்பாதையிலே நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லிக் கொண்டிருப்பதை விட தமிழ் பிரதிநிதித்துவத்தை நிறுத்தக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய தாழ்மையான கருத்தாக அமைகின்றது. தொடருங்கள். அந்த வகையிலே நாங்கள் இந்த முறை எங்களுக்கு வெற்றி பாதை நிச்சயம் என்றது எனக்கு விளங்குகின்றது. ஆனால் நாங்கள் இன்னும் கூட ஒற்றுமையாக கூடிய வாக்குகளை பெற்றோம்னால் எமது பாதை ஆணித்தரமாக இருக்கும் என்ற நம்பிக்கையை எதிர்பார்க்கின்றோம் மக்களுக்கு. நிச்சயமாக மக்கள் இன்று நன்கு சிந்தித்து செயல்பட வேண்டும். என்றால் வாக்குகள் சிதறடிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சிலர் முனைகின்றார்கள். நாங்கள் அதை தாண்டி எங்களுக்கான ஒரு அடையாளத்தை நாங்கள் நிலைநிறுத்த வேண்டும். அப்படியாக இருந்தால் நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள். யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை உறுதியாக இருங்கள். பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று ஒரு சில வாக்குகளால் நாங்கள் தோல்வியடைந்தால் அது எங்கள் தமிழ் சமூகத்துக்கு அவமரியாதையும் நாங்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளையும் தொடர்ந்தும் நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். எனவே நன்கு சிந்தியுங்கள், செயல்படுங்கள். கூறுங்கள். கிள்ளி வளவன், கிள்ளி செல்லி அவர்கள், மேலும் நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியது உங்கள் கைகளில். மேலும் நான் இது எனது அரசியல் பாதையாக நான் கருதவில்லை. இது மக்களுக்குரிய தேவை. மக்கள் ஒரு ஆளுமை மிகுந்த ஒரு கவுன்சிலரை எதிர்பார்க்கிறார்கள். அதுக்காகத்தான் நான் இதில் போட்டியிட்டேன். அதை விட நான் 2012ஆம் ஆண்டு நான் இந்த மாக்கம் நகரிலே மூவன் இங்கே வசிக்க தொடங்கிய போது நான் வசித்த பகுதிகளிலே போக்குவரத்துக்குரிய குறியீடுகள், ஸ்டாப் சைன், பெடஸ்ட்ரியன் கிராஸ் போன்றவை இருக்கவில்லை. அப்போ அது தொடர்பாக அந்த பாடசாலையை சுற்று வட்டாரத்தில் தேவையை நாங்கள் நிவர்த்தி செய்ய வலிக்கிட்டு சிட்டியோட கதைச்சு அதுக்குரிய தகுதி வாய்ந்த அதிகாரிகளோட கதைத்த போது தகுந்த நடவடிக்கைகள் ஏற்படுத்தப்படவில்லை. இப்படியான வாக்குவாதங்கள் நடைமுறை சிக்கல்கள் போய்கொண்டிருந்த போது 2015ஆம் ஆண்டு எமது வீட்டுக்கு முன்னால் நடைபெற்ற ஒரு விபத்தில் ஒரு குழந்தை இறந்ததை தொடர்ந்து நான் நினைத்தது எங்கள் மக்களின் வாய்ஸை நாங்கள் சிட்டியில் நகர சபையில் ஒலிக்க வைக்கணும், நகர சபையில் இருக்கிறார்கள் கேட்க வேண்டும் என்றால் நாங்கள் தான் அதை அங்கே தெரிவாக வேண்டும். போட்சவுன் மக்களுக்குரிய தகுதி வாய்ந்த மக்களின் குரலை உள்வாங்கக்கூடிய நண்பர் ஒருவர் அங்கே இருக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காகத்தான் நாங்கள் இந்த தொகுதியில போட்டியிடுகின்றோம். நன்றி. இதுவரை நேரமும் எம்மோடு இணைந்து கொண்டு உங்களுக்கான வார்டு 7 தொகுதியிலே போட்டியிடுகின்ற கிள்ளி செல்லையா வேட்பாளராக உங்களிடம் வந்திருக்கின்றார். அவருக்கு உங்களது கரங்களை பற்றுங்கள், அவரோடு ஆதரவை தெரிவியுங்கள் என்று கூறிக்கொண்டு நாம் விடைபெறலாம். இறுதியாக நீங்கள் எம்மோடு கூறக்கூடிய ஒரு சில வார்த்தைகள். மீண்டும் ஒரு முறை நான் கூறுகிறேன். ஒற்றுமையாக உங்களது தரமான உங்களது குரலை
ஒலிக்க வைக்கக்கூடிய, உங்களோடு ஒன்றாக தொடர்ந்து நீண்ட காலமாக பயணிக்கின்ற, நான் இன்று நேற்றல்ல பல காலமாக வாட்ஸ்அப் மக்களோடு ஒன்றாக பயணிக்கின்ற ஒருவரை தெரிவு செய்யுங்கள். அந்த தெரிவு கிள்ளிச்செல்லையாக இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் நன்றி, வணக்கம். ஆம், நாம் இத்துடன் முடித்துக் கொள்ளலாம் நினைக்கின்றேன். நன்றி கிள்ளிச்செல்லையா, வாழ்த்துக்கள். தொடர்ந்து உங்களுடைய பயணம் மக்களோடு இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.